ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரதம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவான்னாலே ஒரு குழப்பம், ஒரு கவலை, ஒரு பயம் இருக்கிறது. 2.5 வருடத்திற்கு ஒரு முறை அவர் 7.5 நாடு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி என்று பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை. ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம 12 ராசிகளுக்கும் நீ எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும். நீங்கள் ஜோசிட்ட போகவே வேண்டாம். சனி பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, உதாரணமாக 7 நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 நாடு சனி வந்துருச்சு, எனக்கு அப்படியே இருமோ இப்படியே இருமோன்னு பயத்தெல்லாம் வெளியே விட்டு 7 நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன், சனி பகவான் மாதிரி வாரி வழங்குவன், சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்திற்கும் அந்த சக்தி இல்லை. சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை. அந்த வகையில் இந்த பதிவில் நாம் 12 ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும். இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பலதரப்பு ஜோதிடர்களும் சரி, பலதரப்பு மக்களும் சரி, பலவிதமான புரிதல்களில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் இப்போ சனி பகவான் தற்போது மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. இது மேஷத்திற்கு விரயச்சனி, ரிஷபத்திற்கு லாபச்சனி, மிதுனத்திற்கு கர்மச்சனி, கடகத்திற்கு பாக்கியச்சனி, சிம்மத்திற்கு அஷ்டமத்து சனி, கன்னிக்கு மாரகச்சனி, துலாத்துக்கு ஷஷ்டகச்சனி, விருச்சிகத்துக்கு பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, மகரத்திற்கு முயற்சி சனி, கும்பத்திற்கும் மாரக சனி. இந்த தன்மையில் தான் இது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான். இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான், தர்மவான்னு பேருண்டு. அப்போ என்ன, தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம், 7 நாடு சண்டை தான் கல்யாணமே நடக்குது. அப்போ 7 நாடு சண்டை கல்யாணம் நடக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்துருக்க என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கிறான்னு, என்ன உண்மையிலே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம். அதை எடுத்துக்கணும். நாம் நடந்து கொள்ளும் வினைதான் நமக்கு வருகிறது. இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையலைன்னா கண்டிப்பாக நெல் விளையாது, கோதுமை தான் விளையும். அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு. அதை தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி, மாரகச்சனி, 7 நாடு சனி, சனி திசை, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்போ 19 வருஷம் சனி திசை நடக்கிற இந்த 19 வருஷம் பாதிக்கப்படுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான். இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது, நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது, இதற்கு என்ன ரெமெடி? ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு அந்த உலகமே இயங்காது. தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது. மன்னிப்பும் உண்டு. நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவாகத்தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான், அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது. ஏன்னா யாருக்கு திருஷ்டி படணும், அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை, பிரம்மாவுக்கு சிவனையும் விட்டு வச்சதில்லை, லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சதில்லை. நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அவங்கெல்லாம் தேவர்கள், அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்து எப்படி இருக்கணும். ஏன் சித்தர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க, அமைதி ஏறுவாங்க.
அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம் சொல்ல போனால் 3 நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இது 3மே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான். அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது. குரு கூட ராட்சச கணம் இருக்குது. சனியோட நட்சத்திரத்தில் ராட்சச கணமே கிடையாது. அப்போ பார்த்துக்கங்க, இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன், கொடை வள்ளல், எவ்வாறெல்லாம் நன்மை தருவாங்கிறது நாம் வந்து உணர்ந்துக்க முடியும். அதனால் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம். பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மை வைத்து நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது. எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். சனி வந்து ஒரு இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது, தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது, உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது, திருமணம் தாமதப்படுவது, குழந்தை பாக்கியம் தாமதப்படுவது, நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த விளைவுகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு, அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதைத்தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாரும் பின்பற்றுங்க. நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும். ஓம் பங்குபாதாய வித்மகே சூரியபுத்திராய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்டுகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். உங்களுக்கு கமெண்ட்லேயே அதில் பதில் அளிக்கப்படும். அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பளு காரணமாக உங்கள் கமெண்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர், அந்த ஃபோன் நம்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கும், 9952354602. அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடமிருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கந்தர்ப்ப குருணை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்த 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நமக்கு மிஸ்டு கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும். சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு. மேசராசி நேயர்களே, சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் வந்து இப்பொழுது விரயஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். சனி பகவான் விரயஸ்தானத்திற்கு வந்து விட்டாரே, நமக்கு கர்மஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஆகிவிட்டது. இந்த தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்தனால் ஏதாவது தொழிலில் பிரச்சனை ஏற்படுமா, நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் பிரச்சனை ஏற்படுமா, இதனால் நம்ம ஏதாவது பாதிப்புகளை சந்திப்போமா, இந்த மாதிரி பல குழப்ப பயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த பெயர்ச்சியை பற்றி பலர் பலவிதமான பலன்களை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். உண்மையில் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். சனி பகவானின் பார்வைக்கு தான் நாம் பார்க்கணும். அப்போ அந்த பார்வைன்னு எடுத்துக்கிட்டேன்னா எல்லாரும் சனி இருக்க கொடுக்கும் பார்க்க கெடுக்கும் அப்படின்னு ஒரு தனியான ஒரு பழமொழி போயிட்டு இருக்குது ஜோதிடத்தில். வந்து பார்க்க கெடுக்குங்கிற விஷயத்தை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் சனி பகவான் தன் பார்வையால் நான் உன்னுடைய ராசிக்கு இந்த ஸ்தானங்களை பார்க்கிறேன், அந்த ஸ்தானங்களில் நீ எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவது தான் சனி பகவானின் வேலை. அதுதான் சனி பகவான் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ நாம் நம்ம மாற்றிக்கணும். நான் அப்படியே மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் அதனோட பாதிப்புகளை தான் எல்லாரும் சந்திக்க வேண்டி வரும். உண்மையிலேயே இப்போ மூங்கில்கள் 2 வகையான மூங்கில் உண்டு. ஒன்று வளைந்து கொடுக்கும் மூங்கில், இன்னொன்று வளையாத மூங்கில். அந்த வளையாத மூங்கில் பல்லக்குக்கு அடியில் தான் இருக்கும், எல்லாரும் தோலை தூக்கிட்டு போகிறது. வளைந்து கொள்ளும் மூங்கம் பல்லக்கில் ராஜாக்கு தலைக்கு மேலே வளைஞ்சி இருக்கும். அப்போ இடத்திற்கு ஏற்றாற்போல் காலத்திற்கு ஏற்றாற்போல் சற்று வளைந்து கொடுத்து பழகிக்கொண்டால் நாம் எதை பற்றியும் அஞ்ச வேண்டியது அவசியம் இல்லை. ஏன் ஜாதகத்தையே பார்க்க வேண்டாம் கூட நான் சொல்லுவேன். இப்போ மேசராசிக்கு குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ குடும்பத்தை உடனே கலவரம் நடக்குமோ, குழப்பம் வந்துடுமோ, சண்டை சச்சரவுகள் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் பொதுவாகவே எல்லாரும் இருப்பாங்க. அப்படி அல்ல. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நீங்கள் நேர்மையாக இருக்க பழகி கொண்டால் சனி பகவான் எங்கு உங்களை
தாக்கு என்கிறார் அங்கு உங்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை கண்டிப்பாக செய்வார். ஏன்னா சனி பகவானை பற்றி நிறைய கதைகள் பேசலாம். இங்கே என்ன அப்படின்னா, அப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டா என்ன, ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது நமது தாய் தந்தையர்கள், இன்னொன்று நமது இல்லறம், ஆணாக இருந்தால் கணவன், மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், நமது இல்லறம்ங்கிறது. அடுத்தது நமது குழந்தைகள். இவர்களிடம் நாம் தர்ம நெறி தவறாமல் அவர்களுக்கு பாதுகாக்க அரவணைப்போடு நாம் நடந்து கொண்டால் நம் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். பெரியோர்களை மதித்து பழக வேண்டும். தாய் முன் தலை வணங்கி வாழ பழகு கொள்ள வேண்டும். அவங்க திட்டினா திட்டிட்டு போட்டோம், அடித்தா அடிச்சுட்டு போட்டோம். அறியாத வயசில் நம்ம எவ்வளவோ தப்பு செஞ்சுருப்போம். சின்ன குழந்தைகள் அதெல்லாம் பொறுத்து இருந்து நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம முன்னோர்கள் நம்மளை வளர்க்குறாங்க. அப்போ அவங்க நாம் தப்பு பண்ணி அவங்க அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை தாங்கக்கூடிய சக்தியும் கிடையாது, அந்த தாங்கக்கூடிய நிலைமையும் இருக்காது. அதே மாதிரி அவர்கள் வயதான காலத்தில் நாம் அவர்களுக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக இருக்கணும். எல்லாரும் சனியோட பாதிப்பு விலகணும்னா முதியோர்களுக்கு சாப்பாடு போடுங்க, அனாதைகளுக்கு போய் சேவை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதை நாம் வீட்டில் கடைபிடித்தாலே, நமது குடும்பத்தில் கடைபிடித்தாலே போரும். நாம் யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம். ஒருத்தர் நமக்கு பிடிக்கலை இருந்துட்டு போட்டும், தப்பு இல்லை, மன ரீதியாக நமக்கு அவர் மேலே வருத்தம் கோபங்கள் இருக்குதுன்னா அவன் நம்மளை எதிரியாக நினைச்சுவிடும். நாம் அவனை எதிரியாக நினைக்க வேண்டாம். அன்போடு நட்போடு நமது பாரம்பரிய ரீதியாக பழகினாலே சனி பகவான் அவர்கள் மீது கருணை உள்ளம் கொண்ட பார்வையாகப்படும். ஏன்னா 3ஆம் பார்வை முயற்சி பார்வைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள், நாம் செயல்படக்கூடிய செயல்கள், நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் இருக்கு இல்லையா, அது தர்ம நெறி தவறாமல் இருக்க வேண்டும். பெரியவர்கள் என்றைக்குமே பெரியவர்களை முதல்ல மதித்து பழகுங்க. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் முதியோர் தினம் கொண்டாடுறாங்க, தந்தையர் தினம் கொண்டாடுறாங்க, தாயார் தினம் கொண்டாடுறாங்க. தாய்க்கெல்லாம் தினமே கிடையாது. தாயை எவ்வளோ கொண்டாடினாலும் அது கம்மி. அப்போ என்ன, அன்னையர் தினம் கொண்டாடுறாங்க. அன்னை இல்லம் என்று ஒன்று இல்லாமல் உருவாக்கிவிட்டால் அன்றுமே அன்னை தினம் தானே. அன்னை இல்லத்தையே உருவாக்கி விட்டு அன்னையர் தினம் வேற கொண்டாடி இருக்கிறாங்க. நம்ம என்றைக்குமே பெரியவர்களை மதித்து பழக வேண்டும். அவ்வாறு மதித்து நடந்தாலே நமக்கு சனி பகவான் நமது குடும்பத்தை பரிபூர்ண அருட்கடாட்சத்தோடு பார்ப்பார். அடுத்தது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம் என்று சொன்னால் ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று நாம் சொல்கிறோம். இந்த ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் வியாதி, சத்துரு என்றால் எதிரி, அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நம்ம தேவையில்லாமல் நமது ஆடம்பர செலவுக்காக, பந்தாவுக்காக, 4 பேர் நம்மளை பெருமைப்படுதுங்கிறதுக்காக நம்ம கடன் வாங்கினோன்னா அப்போ சனி பகவானுடைய பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. வாங்க வேண்டாம். ஏழ்மையாக இருந்து பழக வேண்டும். சனி பகவானுக்கு பிடித்ததே எளிமைதான். அந்த எளிமையாக இருந்து பழகிட்டாலே போகிறோம். சனி பகவானின் பரிபூர்ண அருட்கடாட்சம் நம்ம மீது கண்டிப்பாக விடும். மேசராசிக்கு 6ஆம் இடம். அந்த மேசராசிக்கு 6ஆம் இடத்துல நம்ம ருணம் என்றால் கடன், தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. ஒன்று. அப்போ ரோகம், வியாதி, நமது ஒத்து வராத உணவு பழக்க வழக்கங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பழைய சாதம், மேசராசிக்காரங்கள்லாம் மீனத்து சனி இருக்கிற வரைக்கும் தினமும் பழைய சாதம் சாப்பிட்டு பழகுங்கள். ராத்திரி தண்ணி ஊற்றி வச்சு காலை எதிர்ச்சோன்னே அந்த கஞ்சியை குடிச்சிட்டு சின்ன வெங்காயமோ மிளகாவோ, இது மிளகு வத்தல்னு சொல்லுவாங்க, அப்புறம் இது ஊறுகாயை தொட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. பழைய சாதத்தை சாப்பிடுங்க. இந்த பழைய சாதம் நீங்கள் சாப்பிட்றது சனி பகவானுக்கு ரொம்ப பிரீதி. அப்போ உங்கள் உடம்புலையே சனி பகவான் வாசம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்துருவார். அப்போ எந்த ஒரு கிரகமே தான் இருக்கும் இடம் சுத்தமாக வைத்துக்கொள்ளும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடம்பே அந்த அளவு பக்குவப்பட்டு விடும். பழைய சாதம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன, சத்ரு, எதிரி. யாரையும் நம்ம எதிரியாக பார்க்க வேண்டாமே. உங்களை யாராவது எதிரியாக நினச்சி நீங்கள் தாக்க வந்தானா ஓம் சம் சனேஸ்வராய நமக, ஓம் சன் சனேஸ்வராய நமக, ஓம் சன் சனேஸ்வராய நமக, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் எதிரியை சனி பகவான் பார்த்துப்பார். நீங்கள் போய் மல்லு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன குறைஞ்சிட்டேன்னா, அவன் மாத்திரம் என்ன 20 மாதம் அவன் அம்மாவை தெரிந்து வந்தான், என்ன மாதிரி அவனு தானே 10 மாதம், நானும் 10 மாதம் வெளியே வந்தானே, நான் எதுக்கு அவனை பின்வாங்கணும், நான் என்னோட கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. இந்த வேந்தையே வேண்டாம். சனி பகவானை சரணடைஞ்சிருங்க. சனி பகவானை சரணடைஞ்சிட்டா தன் பக்தன் தாக்கப்படுவதை சனி பகவான் மற்ற கிரகங்களாவது கொஞ்சம்
பொறுத்திருந்து தான் பார்க்கும். சனி உடனுக்குடனே ஆக்ஷன், சனி உடனுக்குடனே தண்டிப்பாக தான் எல்லாரும் சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ உங்கள் எதிரி உங்களை தாக்கலாம், நீங்கள் சனி பகவானின் பக்தனாக மாறிவிடுங்கள், சனி பகவானை தினமும் தொழக்கூடியவராக மாறிவிடுங்கள். இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் உங்களை எதிரிலிருந்து காப்பாற்றுவார். ஏன்னா சனி தாக்க ஆரம்பிச்சிட்டானா யாராலும் அதில் தப்பிக்க முடியாது. என் பகவானை ஒருவன், என் பக்தனை ஒருவன் தாக்கிறானாலும் சனி பகவான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அந்த பாக்கியம் என்று எடுத்துக்கிட்டா என்ன, நீங்கள் முற்பிறவியில் செய்த, அதாவது தந்தை ஸ்தானம் நம்ம சொல்லலாம், தந்தை ஸ்தானம். அந்த தந்தை ஸ்தானத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் நமது லக்னம். அப்போ என்ன, உங்கள் பாக்கிய உன்னதி பெற வேண்டுமா, சனிக்கு பிரீதியான வேலைகளை செய்யுங்கள். சனிக்கு பிரீதியான வேலைகள் என்ன, ஒரு மாற்றுத்திறனாளி ஏதாவது சாமான் விற்றுட்டு போகிறானா வாங்குங்க, நமக்கு தேவை இருக்கோ இல்லையா வாங்க. ஒரு பிஸ்கட் விற்கிறான், பிஸ்கட் வாங்குங்க, யாராவது குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இல்லை யாராவது முதியோர்கள், உடல்நிலை சரியாதவர்கள், அங்கஹீனமானவர்கள், இவங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் சாப்பிட உங்களுக்கு பிடிக்கல, நமக்கு பிடிக்காத விஷயத்தை ஏன் வாங்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் அங்கே பண்ணுற 2 விஷயத்தை பண்ணுறீங்க. ஒன்று என்ன, ஏற்கனவே அவன் மாற்றுத்திறனாளியாக இருந்து அவன் தொழில் செய்து பிழைக்கணும்னு நினைக்கிறான். சனியோட பரிபூர்ண அனுகிரகம் அவனுக்கு உண்டு. அவருக்கு யாரை உதவினாலும் சனி பகவானுக்கு அவரை பிடிக்கும். அந்த பிஸ்கட்டை வாங்கிட்டு போய் நீங்கள் ஒரு முதியோருக்கு கொடுங்க. இந்த முதியோர்கள் அப்படிங்கிறதே சனி பகவான் தான். முதியோர் இல்லத்தில் போய் செய்யும்போது நம்மளால் அன்றாடம் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை பார்க்கணும். சிலர் பேனா வைக்கிறாங்க, சிலர் என்னமோ கர்ச்சீஃப் மாதிரி சின்ன சின்ன அவங்களாம் பெரிய வியாபாரமாக பண்ண முடியும். ட்ரை சைக்கிளில் போயிட்டுருப்பாங்க, ஏதோ சின்ன சின்ன சாமான்களை வாங்கி தான் அவங்கள விற்பாங்க. அந்த மாதிரி தன்மைகளை அவர் சனி பகவான் அவங்களுக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா சனி பகவானின் பரிபூர்ண பார்வை, 10வது பார்வை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை, அது பாக்கிய பார்வையாக இருந்து உங்கள் பாக்கிய உன்னதியை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு அனைத்து வகையான சனி பகவானின் நற்பலன்களை கொடுக்கும். ஆக மேகராசிக்காரங்கள் குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் நேர்மையாக இருங்கள். பெரியோர்களையும் குழந்தைகளையும் இல்லத்தாரையும் மதித்து பழகுங்கள். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாராம், யாரையும் எதிரியாக நினைக்காதீங்க. நோயாளிகளுக்கு உதவி புரியுங்க. நோயாளிக்கு பிரெட் வாங்கிட்டு கொடுங்க, பிஸ்கட் வாங்கி கொடுங்க. அரசு மருத்துவமனையிலலாம் போய் பாருங்கள். வயசான நோயாளிகள் தானே அவங்களுக்கு பிரெட் வாங்கி கொடுக்கலாம், நீங்கள் பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம். எதிரிகளை யாராகவும் நினைக்காதீங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்தை அவர் பார்ப்பதால் உங்களுடைய உங்களோட பாக்கியத்தை உன்னதி பெறுவதற்காக சனி பகவான் 10வது பார்வையாக பார்க்கால் உங்கள் கர்ம வினையை அங்கு தீர்க்கக்கூடிய ஒரு இடம். 9ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, பாக்கியத்துக்கு கர்ணை வினையை தீர்க்கக்கூடிய இடம். அதையாக இந்த மேசராசிக்காரங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி சனி பகவானை தன்னுடைய தெய்வமாக மதித்தப்பட, குலதெய்வத்துக்கு இஷ்ட தெய்வம்னு எடுத்தால் கிரகங்களில் சனி பகவான். தெய்வங்களில் நீங்கள் முருகர் இருக்கிறாரு, பெருமாள் இருக்கிறாப்புல, திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்காமல, பழனி ஆண்டர்களாக, சபரிமலை ஐயப்பன், அதெல்லாம் அடுத்த விஷயம். கிரகங்களில் சனி பகவான் கர்ம வினையின் தீர்க்கக்கூடியவன், கர்ம காரகனாக இருப்பதால் அவரை நீங்கள் வழிபட்டு உங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் சனி பகவானே உங்களுக்கு துணையாக இருந்து நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த பீனத்தில் இருக்கும் வரை இந்த தன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் ரிஷபராசியை பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சனி, தர்ம கர்மஸ்தானாதிபதி சனி. இந்த பாதக சனின்னு சொல்லுவாங்க நிறைய. ரிஷபத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த பாதகம்ங்கிற விஷயமே இந்த ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிரசன்ன மார்க்கத்தை பார்க்கணும். பிரசன்னம் போடும்போது பாதகஸ்தானத்தை ஸ்திர ராசிக்கு பாதகஸ்தானத்தை இந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு நம்ம சொல்லலாம். ஜனன ஜாதகம் அந்த மாதிரி கணக்கெல்லாம் வைக்க முடியாது. நம்ம 9, 10 கூடியவன் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடியவன் சனி பகவான். அவன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ எல்லா ஜோசியத்தான சொல்றாங்க, தர்ம கர்மாதிபதி லாபஸ்தானத்தை வந்துட்டான், கோடி கோடியாக கூட்டி கொடுங்க, நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டுமோ அவ்வாறு வாழாமல் மாற்று திசையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போ ஒரு ஊர்லேருந்து வேற ஊருக்கு போகணும், 2 பாதை இருக்குன்னா நேர்வழி பாதை இருக்கும், சுற்று வட்டார பாதை ஒன்று இருக்கும். சுற்றி போனால் தாமதமாகத்தான் செய்யும், நேரடியாக போனால் நம்ம சீக்கிரம் போய் சேரலாம். எல்லா எளிமை இதே மாதிரி தான். இப்போ சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ உங்கள் தர்ம கர்மாதிபதி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் என்றால்
நீங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய விஷயத்தை தான் அந்த சனி பகவான் அங்கு சொல்கிறார். அப்போ ரிஷபராசிக்கு ஏற்கனவே அதிபதியான சுக்கிரன் சனி பகவானுக்கு மிகவும் மிகவும் நெருங்கிய நண்பன். சனி சுக்கிரன் சேர்க்கைங்கிறது ஒரு அபரிவிதமான பலனை தரக்கூடியது ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும். அப்போ உங்களுடைய நட்பு கிரகமான, உங்களுக்கு யோக கிரகமான அந்த சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. நாம் அதை எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கிறது? இங்கே பிரச்சனையே அதுதான். நம்ம தான் மாற்றிக்கணும். சனி பகவான் பயிற்சி ஆகும்போதெல்லாம் ராசிக்காரர்கள் வந்து நம்ம அந்த நிலையில் மாற்றிக்கிட்டு போனாலே சனி பகவான் அருட்கடாட்ச பார்வை எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ உங்கள் ராசியை இப்போ சனி பகவான் பார்க்குறார். சனி பார்க்க கெடுப்பார், ஒன்றும் கெடுக்க மாட்டார். இதுக்கு பல இதிகாச புராண கதைகளை என்னால் உதாரணமாக சொல்ல முடியும். வேறொரு சந்தர்ப்பத்தை சொல்லுவோம், அது ஒரு பெரிய பதிவாக போயிடும். வந்து சனி பார்க்கும்போது நீ தவறு செய்து கொண்டிருந்தால் உன் கர்ம வினைக்கு ஏற்ப உனக்கு தண்டனை கிடைக்கும். நீ நல்லது செய்து கொண்டிருந்தால், ஆன்மீக ஞானத்தில் சென்று கொண்டிருந்தால் நிச்சயமாக சனி பகவான் அருட்கடாட்ச பார்வை தான் உங்கள் ராசி மீது விடும். அப்போ வந்து நீங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் நடந்து கொண்ட முறைகளில் வந்து நேர்மை தவறாதவனாக, நீதிநெறி மாறாதவனாக, பரோபகார சிந்தனையோடு, பிறரும் உதவும் மனப்பான்மையோடு, சரி காசு படம் இல்லை, யாருக்கும் உதவ முடியாது, எண்ணம் சிவனான நேர்மையாக இருக்கிறேன்னா இறைவனின் நாட்டத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா ஈசனின் தாசன், பைரவனின் நேசன். அப்போ சிவ வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரி, பைரவர் வழிபாடு பண்ணினாங்களும் சரி, சனி பகவானின் பரிபூர்ண அருட்கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சனினாலே பேரெடுக்கிறதுக்கே எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த பயம் தேவையில்லை நமக்கு. அப்போ நம்ம இந்த இறை வழிபாடு நாட்டத்தை செலுத்தினால், அந்த இறை வழிபாடு நாட்டத்தை சனி பகவானின் கருணை பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கருணை பார்வைன்னு கிடைச்சிருச்சுனாலே நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சாலும் உங்களை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. கர்மனுடைய தாக்கம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஏன்னா இந்த ஜென்ம கர்மகாரகனே சனி பகவான் தான். அப்போ நீங்கள் வந்து ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும். தேவையில்லாமல் இல்லை, பொய்யே பேசக்கூடாது. எப்பவுமே பொய் பேசக்கூடாது. உண்மையை உரைக்க வேண்டும். நேர்மையான விஷயங்களை போதிக்க வேண்டும். தைரியத்தோடு நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் இருந்துட்டேன்னா சனி பகவான பரிபூர்ண சுப அனுகிரகம் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு உண்டு. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவன் இருக்கக்கூடிய இடமும் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியோ அந்த ஸ்தானமும் உங்கள் ராசிக்கு மிக 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 யோகமான ஒரு அமைப்பு. தர்மகர்மாதி யோகம். இதுவரை நடந்த தவறுகளுக்கு எல்லாம் பிராயச்சித்தம் கிடைத்து அந்த தவறுகளிலிருந்து உங்களை மீட்டு உங்களை நல்வழிப்படுத்த சனி பகவானே உங்களுக்கு துணை புரிவார். நீ இந்த வழியில் செல், இதில் நீ வெற்றி காண்பாய் என்று உங்களுக்கே ஒரு அற்புதமான வழியை காட்டுவார். அப்போ நீங்கள் ரிஷபராசிக்காரங்க உங்கள் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் நீதி நெறி தவறாமல் நீங்கள் வாழ பழகுங்கள். பொய்யே சொல்லாதீங்க. தலை போகிற விஷயத்தால் பொய் சொல்லாதீங்க. உங்கள் தலையை அவர் காப்பாற்றுவார். சனி பகவான் எதிர்த்தவெல்லாம் காணாமல் போயிடுவான். உங்கள் மேலே பொய் பித்தலாட்டம் பண்ணவங்களாம் காணாமல் போயிடுவான். உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் காணாமல் போயிடுவான். ஏன்னா சனி பகவான் போயிடும். சனி பகவானுடைய ஒரே விஷயம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன், சனி பகவானை யார் சரணடைந்தாரோ அவர் வாழ்க்கையில் என்றைக்குமே தோக்க மாட்டாங்க. நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம்தான். அவன் அருட்கடாட்ச பார்வை உங்கள் ராசியில் விடுவதால் நீங்கள் நீதி நெறி தவறாமல் வாழுங்கள். சனி பகவானின் கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொன்ன பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ பூர்வீக வினைகளை தீர்ப்பதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த ரிஷபராசிக்கு இந்த 2.5 வருஷம் இருக்கும். இது திருக்கணிதமாக வாக்கியமாக கும்பத்திற்கான மீனத்துக்கு போயிட்டாலும் அந்த எல்லா சப்ஜெக்டையும் தூக்கி ஓரம் போடுங்க. இந்த பிரபஞ்சத்தில் தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த சனி பகவானின் பார்வைப்படுகிறது. அப்போ பூர்வீகத்தில் நமது முன்னோர்களால் ஏற்பட்ட தவறுகள் இருக்கலாம், முன்னோர்கள் செய்ய தவறிய தர்ம காரியங்கள் இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அவர் ஏதோ தப்பு நடந்து போச்சு பண்ணிட்டாரு, அதை நினச்சி இன்றைக்கி வருத்தம் வைத்திருக்க முடியாது. அப்போ அதுலேருந்து வெளிவருவதற்குண்டான ரெமிடியை நீங்கள் வந்து தேடிக்கணும். என்ன பண்ணீங்க பூர்வீகத்தில், என்ன பண்ணீங்க? 5ஆம் பாவத்தை லக்னமாக வைத்து பார்த்தால் ஜோதிடர்களால் கண்டுபிடிக்க முடியும் பூர்வீகத்தில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ அது நடந்துச்சா நடக்கலையா நமக்கு தெரியாது. சரி, ஒருவேளை நடந்திருந்தாலும் நாம் என்ன செய்ய, அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதினால் என்ன அப்படின்னா, உங்கள் கர்ம வினையை தீர்ப்பதற்கு ஒரு சத் புத்திரனை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பான். சனி 5ஆம் இடத்தை பார்க்குறாப்புல, குழந்தை பிறக்காது. ஜாதகத்தில் எப்பவுமே 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் இந்த பெண்ணுக்கு குழந்தைய பாக்கியம் இல்லை, இல்லை இந்த ஆணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இது போன்ற எண்ணங்களில் நீங்கள் விழ வேண்டாம். அவர் கொடுக்கணும், நமக்கு அவரை கொடுக்க வைக்கணும், சனி பகவானை கொடுக்க வைக்கணும். அதுதான் நம்முடைய வேலை. அவன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி. ஆனால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்கள் சனி பகவானுக்கு நட்பு கிரகம் தான், உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு நட்பு கிரகம் தான் புதன். 5ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். புதன் சனிக்கும் சுக்கிரனுக்குமே நட்பு கிரகங்கள் தான். அப்போ அந்த இடத்தில் சனி பார்ப்பதால் புதனின் காரகத்துவங்கள், 5ஆம் இடத்தின் காரகத்துவங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது. 5ஆம் இடத்தின் காரகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைகளை பேணி பாதுகாப்பது, அனாதை சிறுவர்களுக்கு உணவு அளிப்பது. இந்த அனாதை சிறுவர்களுக்கு உணவு அளிப்பதில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, போய் பந்தாவாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க. அது தப்பு. அவங்க கஷ்டப்பட்ட நிலைமை இருக்காங்க. நம்மளோட பந்தாவை பார்த்தோன்னே யாருக்காவது ஏக்கம் வரும், இவங்கெல்லாம் இப்படி வசதியாக வாழ்கிறாங்களே, அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு எந்த குழந்தையா வருத்தப்பட்டுச்சுன்னா நமக்கு அது பாதிப்பை தான் கொடுக்கும். நாம் மிகவும் எளிமையாக போடணும். குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கையால் பரிமாறணும். குழந்தைகள் கூட உட்காந்து நாமளும் சாப்பிடணும். நாம் கொண்டு போனதை குழந்தைகளோட குதூகூலமாக இருக்கணும். அவங்க சிரித்து வாழுவதற்கு, சிரித்து பழவதற்கு, மனம் அவர்களுக்கு செம்மையாவதற்கு எதையோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆடி பாடுவதில் தப்பே கிடையாது. குழந்தைகளுடன் கொஞ்சம் குழாவதிலோ ஆடி பாடுவதில் தப்பே கிடையாது. அப்போ குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று செய்யுங்கள். ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு வசதி வாய்ப்பில்லை, படிப்பின் மீது நாட்டமாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி குழந்தைகளை தேடி பிடிச்சி உதவி பண்ணுங்க. நீங்கள் நம்மளை தேடி வரணும், நமக்கு தகவல் தெரியல, தெரிஞ்சு தான் நான் பண்ணியிருப்பேன், அந்த விஷயமே வேண்டாம். தேடி பிடித்து அவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள். அவங்களுக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது, காலுக்கு போட செருப்பு வாங்கி கொடுக்கறது, பேனா பென்சில் மாதிரி நல்ல விஷயங்களை வாங்கி கொடுக்கறது. இதை மாதிரி குழந்தைகளை பேணி காக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கல, அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். சனி பகவானின் கருணை பார்வை கண்டிப்பாக உங்கள் மீது விடும். ஏன்னா நான் செய்ய வேண்டியது இந்த பக்தன் செய்கிறான். அப்போ இந்த பக்தனுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு போகிறேன். இதுதான் சனி பகவானுடைய தாத்பரியம். அப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். குலதெய்வ ஆலயங்களுக்கு செல்வது, குலதெய்வ ஆலயங்களுக்கு செல்லணும். அங்கேயும் இப்போ கோயிலுக்கு போகணுன்னா பட்டு புடவை கட்டிட்டு கழுத்து நிறைய நகையை போட்டு போனால் தான் குலதெய்வம் வான்னு சொல்லுமா? எந்த ஒரு இதுவுமே ஆடம்பரமே இருக்கக்கூடாது. சனி பகவானுக்கு ஆடம்பரம் சுத்தமாக பிடிக்காது. ஆடம்பரமற்ற ஒரு தன்மையோடு ஆலயங்களுக்கு செல்லுங்கள். குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு சென்று நீ கொடுத்ததே நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக சனி பகவானின் பரிபூர்ண அருட்கடாட்சம் உங்கள் ராசியில் உள்ள 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் அந்த இடமும் உங்களுக்கு பூர்ண பலம் பெறும். குலதெய்வங்களுக்கு வழிபடுவது, குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பது, அப்புறம் குழந்தைகளின் கல்வி வகையில் அனாதை குழந்தைகளுக்கு இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உணவளித்து அவரோடு அமர்ந்து நாமும் சாப்பிட வேண்டும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னதானம் நடக்குது, நீங்கள் போகிறது கோவில்னா கூச்சப்படாமல் அந்த அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிடணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்னங்க செலவாக போகுது? ஒரு இடத்த போய் சாப்பாடு சாப்பிடுறது என்ன சொல்ல, கோயிலுக்கு போகிறோம், அன்னதானம் நடந்துட்டுருக்கு, போய் உட்காருங்க. இதெல்லாம் சனிமானுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே ரிஷபராசிக்கு சொல்லும் போதுன்னா பழைய சாதம் சாப்பிடணும்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் இந்த விஷயங்களும் இது அருமையாக இருக்கும். அடுத்தது உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை அவர் குரு பார்க்குறாரு. இது மன்னிக்கணும், சனி பார்க்குறாரு. அப்போ அஷ்டமஸ்தானம்னா ஒரு ஆயுள் பயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. பயப்படவே வேண்டாம். ஏன்னா ஆயுள் காரகனே சனி பகவான் தானே. உங்கள் ஆயுளை நிர்ணயிப்பவன் சனி பகவான் தானே. உங்கள் சுவாச காற்றின் கணக்கை வைத்திருப்பவன் சனி பகவான் தானே. அப்போ நாம் விடக்கூடிய சுவாசத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மூச்சில் கூட பொய் வந்துடக்கூடாது. எண்ணங்கள் பொய்யானால் மூச்சும் பொய்யாதான் வெளியே வரும். மூச்சில் கூட பொய்த்தன்மை இருக்கக்கூடாது. அந்த தன்மை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து பழகுங்கள். வண்டி வாகனங்களை நிதானமாக ஓட்டுங்கள். நமக்கு அடிபடுவதற்கிட்டும் எதிராளிக்கு அது பாதிப்பை கொடுத்துரும். அஷ்டமத்து சனி நடந்தா இல்லாத கஷ்டத்தெல்லாம் கொடுப்பார். ஒரு கஷ்டத்தையும் சனி பகவான் கொடுக்க மாட்டார், நல்லது தான் கொடுப்பார். முடிந்த அளவு கால்நடையாக செல்லுங்கள். தூரம் என்றால் பயணத்தை நீங்கள் வாகனங்களில் பயன்படுத்தலாம், அவசரம்னாலும் பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. அப்போ வாகனத்தை பயன்படுத்தினாலும் அதுலேயும் பொறுமையை கடைபிடிங்கள். நீங்கள்
அதுக்கு சனி பகவான் நம்பர் உண்டான இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு உண்டான எந்திரங்கள் எவ்வளோ இருக்குது, அதுக்கு உண்டான எண்களுக்கு 8ஆம் நம்பர்னா பயப்படுறாங்க. 8ஆம் நம்பர் யாரும் பயப்பட வேண்டாம். ஆதியும் அந்தமும் இல்லாத நம்பர் தான் 8ஆம் நம்பர், ஒரே நம்பர் தான் அப்படி இருக்குது. அப்போ உங்கள் ஸ்தானத்துக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதாலும் உங்கள் ஆயுள் நிர்ணயம் பண்ணக்கூடியவனாக இருந்து ஆயுள் காரகனாக சனி பகவான் இருப்பதாலும் உங்கள் சுவாசத்தை நீ நேர்மையாக வைத்து கொண்டால் கண்டிப்பாக 8ஆம் இடத்தின் தோஷம் உங்களுக்கு கொடுக்காது. சனி பகவான் மீது அதிகமான நீங்கள் ஈடுபாடோடு பிரார்த்தனைகள் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓம் சன் சனீஸ்வராய நமக்கான தினமும் 108 தடவை சொல்லிட்டு வாங்க. நீங்கள் ரிஷபராசிக்காரங்க ஓம் சன் சனீஸ்வராய நமக, ஓம் சன் சனீஸ்வராய நமக. அஷ்டமஸ்தானத்தின் பாதிப்பு கண்டிப்பாக நீங்கிவிடும். பிறக்கிறவங்க எல்லாருமே மரணிக்கிறது நிஜம். ஆனால் அந்த மரணம் சுகமான மரணமாக இருக்க வேண்டுமே தவிர துன்பப்பட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் கடைபிடித்தாலே போதும். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்றுமே வெற்றி தான். மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன? கர்மஸ்தானம். காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்தால் மிதுன ராசிக்கு சனியின் பரிபூர்ண அனுகிரகம் உண்டு. நாம் இந்த பதிவில் பெருமை அது எப்படி பயன்படுத்துங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சும்மா பொதுவாக காலபுருஷன் 10ஆம் அதிபதி ராசிக்கு 10ல் இருந்தால் அமோகமாக தொழில் செய்யலாம், தைரியமாக எந்த வேலையும் எடுத்து செய்யலாம், மக்கள் தொடர்பு உண்டு, பொருளாதார பற்றாக்குறைகளாம் நீங்கும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். அப்படி அல்ல. சனி பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 10 இருக்கணும். பொதுவாக சனி 10ல் இருந்தால் நல்லது. ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கணும், எதையாவது செய்யணும், செய்யாமல் மற்ற இருக்கக்கூடாதுங்கிற ஒரு உத்வேகத்தை தரக்கூடியவன் சனி பகவான். அவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அப்போ அந்த 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன சொன்னோம்? மோட்சஸ்தானம் சொல்கிறோம், விரயஸ்தானம் சொல்கிறோம், சயன சுகம் அயன சயன சுகஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம். இந்த மூன்றில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் தன்மை என்ன? நாம் சிறப்பாக இதைத்தான் பார்க்கணும். விரயம் பொருள் ஆகுது. அந்த விரயத்தை எவ்வாறு தடுப்பது? அது நல்ல விரயமாக நாம் செய்ய வேண்டும். இப்போ சம்பளம் வாங்கியிருக்கிறோம், கை நிறைய காசு வந்தாச்சு, அடுத்து என்ன செய்யலாம்? பட்ஜெட் போடுறோம். ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானலுக்கு போகணும், என் காஷ்மீருக்கு போகணும், வட இந்தியா சுற்றுத்தல போகணும், அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு 10ஆம் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் உங்களுக்கு கர்மவினையை தீர்க்கக்கூடிய தன்மையில் உட்கார்ந்துருக்காருன்னா என்ன செய்யணும்? எடுத்த உடனே அதில் ஒரு ஒரு பார்ட், சின்ன பார்ட், 1000 ரூபா கையில் இருக்க, அந்த 1000 ரூபாயில் ஒரு 10 ரூபா எடுத்து வைங்க போதும். 1000 ரூபாயில் உடனே 10% 20% வைக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு 10 ரூபா, வெறும் 10 ரூபா, 1000 ரூபாய்க்கு 10 ரூபா கணக்கு பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு இருந்தோன்னா சனி பகவானுக்கு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்னு எடுத்து வச்சுருங்க. நீங்கள் அது எவ்ரி மந்த், இந்த 2 வருஷமும் எவ்ரி மந்த் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா கர்ம வினையை குறைக்கக்கூடிய அதிகாரம் சனி பகவானுக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா கிரகங்களின் பார்வை, குரு பார்வை விட மேன்மையான பார்வை தரக்கூடியவன் சனி பகவான் பார்வைக்கு அந்த தன்மை உண்டு. அது பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வெகுமதியாக இருந்தாலும் சரி, சனி பகவானால் அது கண்டிப்பாக கொடுக்க முடியும், கொடுப்பார். அதான் ஈஸ்வரப்பட்ட சும்மா கிடைக்கல சனி பகவானுக்கு. அப்போ ஒரு 1% எடுத்து வச்சுருங்க. 1% இல்லை, ஒரு சின்ன ஒரு பார்ட், 1000 ரூபாய் ஒரு 10 ரூபா எடுத்து சனி பகவான் ஆலயத்தை வச்சுருங்க. அந்த காசை கூட நீங்கள் சனி பகவான் கோயிலில் போய் உண்டியல் போடணும் கூட அவசியம் கிடையாது. மாற்றுத்திறனாளிகள், வயோதிகர்கள், முடியாதவர்கள் யாரையும் பார்த்தா அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. எல்லாத்துக்கும் காசை கொடுத்து பழக்காதீங்க. ஏன்னா அவன் தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா குடிக்கிறாங்க, ஒரு ஊறுகாய்க்கு ஆட்சி நினச்சிட்டு போவாங்க. அதுவும் தப்பாக போகும். தவறு செய்பவனுடைய தவறு செய்ய தூண்டுகோலாக இருந்தவன் மிகப்பெரிய குற்றவாளின்னு சாஸ்திரம் சொல்லுது நமக்கு. அப்புறம் வயசானதை நம்ம ஒட்டி குடிச்சிட்டு வந்துக்கிறேன், ஐயா சாமி ஏதாவது தர்மம் பண்ணுங்க, ஐயா டீ பிஸ்கட் வாங்கி தர சாப்பிட்றீங்களா கேளுங்க, சாப்பிட்றோம் வாங்கி கொடுங்க, நீங்கள் அது தப்பு இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், இது மாதிரி இந்த இடத்துல உங்கள் விரயத்தை கொண்டு போகணும். நீங்கள் இது ஒரு விரயம் தானே, இது நல்ல விரயமாக உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு பரிபூர்ண யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அடுத்தவங்க வருமானஸ்தானத்தையும் அவர் தான் பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தோம்னா இவன் தான தர்மங்கள் பண்ணுகிறான், நல்ல விஷயத்திற்கு இந்த விரயத்தை காய்கறி செலவு பண்ணுகிறான். அப்போ இவனுக்கு இன்னமும் நாம் கொடுக்கணும்.
இன்னமும் கொடுத்தா இன்னமும் அவர் 10 பேருக்கு அவன் உதவி புரிவான். அந்த மாதிரி இருக்கணும். அயன சயன சுகஸ்தானம்னா படுக்கையில் விபரீத விளையாட்டுக்கள் தேவையில்லை, விபரீத எண்ணங்கள் தேவையில்லை. நைட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு, தனியார் ரூமு பெட்டில் படுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை செல்ஃபோனில் பார்ப்பதை கண்டிப்பாக தவறுங்கள். இருக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. படுக்கிறோமா, சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, ஐயனே என் பாதம் படுகின்றேன்னு ஓம் நம சிவாயா ஓம் நச்சனை ஊற்றி எடுத்துகிற சொல்லிட்டு அப்படியே நெஞ்சுக்கு மேலே கை வச்சுட்டு மல்லாக படுத்துவங்க, அருமையாக தூக்கம் வரும். இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்கக்கூடியது. ஏன்னா சனி பகவானுக்கு குரு பகவானே சனி தான், சனிக்கு குரு சிவன் தான், சனி பகவானின் குருவே சிவன். அப்போ நமது குரு வழிபாடு இவன் பண்ணுகிறான், இவனை நிம்மதியாக நம்ம தூங்க விடணும். கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கத்தை அவர் சனி பகவான் அருமையாக கொடுப்பார். அயன சயன சுகம், மோட்சஸ்தானம் நம்ம சொல்கிறோம். மோட்சம் என்பது என்ன? கடனிலிருந்து மோட்சம், வறுமையிலிருந்து மோட்சம், நோயிலிருந்து மோட்சம், இது எல்லாமே மோட்சம்தான். அப்போ எந்த வகையான முக்தியை உங்களுக்கு அவன் கொடுக்க வேண்டும் என்பதை சனி பகவான் நிர்ணயித்துக் கொள்வான். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதா, நீங்கள் நீதி நெறி தவறாமல் நான் சொன்ன மாதிரி பரோபகார சிந்தனையோடு அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுறது, நிம்மதியான இறைவன் பெயரை சொல்லி படுப்பது, இந்த மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நோயிலிருந்து வெளியே கொண்டு வந்துடுவான் சனி பகவான். நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது, சனி பகவானின் பரிபூர்ண அருட்கடாட்சத்திற்கு முதல் விஷயமே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். அந்த காலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க எல்லாருமே. புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களும், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பெண்களும் எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள். இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதிலே ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன. மனைவி வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பாள், கணவன் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பான். வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு அன்றைய இரவு ஒரு கணவன் தன் மனைவியோடு இணைந்து ஆத்ம நெறியோடு நமக்கு ஒரு நல்ல வம்சம் பிறக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்ததி உருவான சந்ததி மூலமாக நம்ம வாழ்க்கை மேன்மைப்படணுங்கிற எண்ணத்தோடு அவன் மனைவியை அணுகினால் நல்ல ஒரு சத்புத்திரன் கண்டிப்பாக கொடுப்பான். அந்த சத்புத்திர யோகத்தை சனி பகவானே கொடுத்துருவாங்க. எல்லாரும் குரு பகவான புத்திரகாரகன், சனி பார்வை இருந்தால் அப்படி இப்படிங்க, குரு பார்வை இருந்தால் அப்படி இப்படிங்க, இவை அனைத்தையும் விட அதிக பார்வை தரக்கூடிய வல்லவன் சனி பகவான் தான். அப்போ அது என்ன அப்படின்னா, பெண்கள் தன் உஷ்ணத்தை தணித்து கொள்ளக்கூடியது வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பது, ஆண்கள் தன் உஷ்ணத்தை தணிப்பது மறுநாள் காலையில் சனிக்கிழமை. இதுதான் அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கடாட்சமாக ஒரு பெண் மங்களகரமாக வீட்டில் லட்சுமி பூஜை செய்ய வேண்டும், பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து கொள்ள வேண்டும் என்று இறைவனுடன் இரவு கணவருடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் லட்சுமி கடாத்தினால், லட்சுமி அருள் கடாத்தினால், சனியின் பேரொருனால் ஒரு சத்புத்திரன் கண்டிப்பாக அவர்களுக்கு பிறப்பான். அடுத்த நாளைக்கு அந்த சாந்தி பரிகாரம் செய்வதற்காக ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து கொள்வார்கள். இதுதான் இது அந்த காலத்தில் நடந்த விஷயம். அவங்களாம் ஜாதகமே யாரும் பார்க்கறதில்லை. ஏன் பார்க்கறது இல்லைன்னா, வாழ்க்கை நெறியில் இதுக்கு தகுந்த வேலையில் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள்லாம் இந்த அயனசேன சுகத்தை இந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு உங்கள் கர்ம வினையின் தாக்கம் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு புது வரவு கண்டிப்பாக கொடுப்பான் சனி பகவான். அந்த வரவு உங்கள் வாழ்க்கையின் தன்மையே மாற்றிவிடும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றினான் அயனசேன சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால். அடுத்தது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடம் எந்தன? வீடு, வாசல், சுகபோகம், இவை அனைத்திற்குமே வண்டி, வாகனம் எல்லாமே நம்ம சொல்லலாம் காரக ரீதியாக. இதற்கு அனைத்திற்குமே இடம் தான் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல சுகம், தாயார் ஸ்தானம். 4ஆம் இடத்தை ஏன் கொடுத்தாங்க? தாயின் மடியை போல் சுகத்தை தருவது எதுவுமே இல்லை. அம்மானு எத்தனை தாயே அடித்தாலும் அந்த அம்மான்னு சொல்லிட்டு தான் அழும் அந்த குழந்தை. எவ்வளோ அடித்தாலும் திரும்ப திரும்ப அந்த தாய்கிட்ட தான் அந்த குழந்தை போகும். அப்போ சுகத்தை தரக்கூடிய தாடம் தான் 4ஆம் இடம். அப்போ அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறாருன்னா, தாயை மிகவும் மதித்து பழகுங்கள், நேசித்து பழகுங்கள். தாயை மட்டுமல்ல, தாய் வயதுள்ள அனைத்து பெண்களிடமே நீங்கள் தாயுள்ளத்தோடு பழகுங்கள். பொதுவாகவே பெண்களிடம் யாரை பார்த்தாலும் என்னம்மா சொல்கிறீங்க, இப்படி தான் நம்ம பேசி பழகணும். அவங்க மீது தவறான கண்ணோட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வீடுகளில் முதல்ல சீரியல் பார்க்குறத நிப்பாட்டினாலே உங்களுக்கு 75% குறைஞ்சிடும் எல்லாருக்குமே. அதில் இந்த
தேவையில்லாத வேர்ட்ஸ் வருதுனால அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் பூரா வீடு பூரா நிறைஞ்சிருக்குது. அதை முதல்ல நீங்கள் நிப்பாட்டினாலே குடும்பம் நல்லா இருக்கும். அப்போ சுகஸ்தானத்தில் இது பண்ண நாம் வாழக்கூடிய வீட்டின் பகுதியை தன்மையோடு வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்தாலே அந்த சனி பகவானின் அருட்கடாட்ச பார்வை உங்கள் சுகஸ்தானத்தின் மீது விடும். வண்டிகளை சுத்தமாக வைத்திருங்கள். காலணிகளையும் கழுவி பழகுங்கள். செருப்பெல்லாம் நான் போட்டால் நமக்கு என்ன தீ போட்டு போயிட்டே இருக்கணும், அது அப்பப்போ சுத்தம் பண்ணணும். இதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலே சுகஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனி பகவான் அந்த வண்டி வாகனத்தினால் உங்களுக்கு வருமானத்திற்கு அதிகமாகும். ஒரு இடத்துக்கு போகணும், வண்டி வாகனம் வேணும், இன்னைக்கு சூழ்நிலையில் அந்த வண்டி பழுதில்லாமல் இயங்கி வேணும் இல்லையா, அதுக்கு சனி பகவான் பரிபூர்ணம் நடக்கிறது. ஏன்னா எல்லாமே இரும்பு, அது எல்லாத்துக்குமே சனி பகவான் பரிபூர்ண அருட்கடாட்ச பார்வை கண்டிப்பாக வேண்டும் உங்களுக்கு. அப்போ சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் நீங்கள் பெரியோர்களை மதித்து பழங்கள், தாயை நேசித்து பழங்கள், தாய் வழியில் உள்ளவர்களை பார்த்து பழங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்தது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 7ஆம் இடம் நட்பு வட்டாரங்கள், வருமானம் சொல்லக்கூடியது, தொழில் பார்ட்னர்ஷிப் விளைஞ்சின. நட்பு என்றாலே நட்புக்கு கிரகமே சனி பகவான் தான். நட்புக்காரகன் சனி, மக்கள் தொடர்புக்காரகன் சனி. அப்போ 10வது பார்வையாக உங்கள் வருமானமான இடத்தை அவர் பார்க்கிறார். அப்போ வருமானம் உங்கள் ஈட்டக்கூடிய பணம் நேர் வழியில் இருக்க வேண்டும். நிறைய பேர் இருக்காங்க, என்னப்பா சம்பாதிக்கிறேன்னு கேட்டால் வெளியே சொல்லதே இவங்க கூச்சப்படுவாங்க. அந்தளவெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனம் திறந்து தைரியமாக நான் இந்த தொழில் பண்ணுறேன், இந்த மாதிரி செஞ்சு பிழைக்கிறேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதில் பொய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. தொழிலில் பொய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. அதை வருமானத்துக்கு நம்ம பார்க்கும்போது நேர்மையாக இருக்க வேண்டும். பங்குதாரர்களோடு பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ, அவங்களுக்கு கள்ள கணக்கு எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி பகவான் கண்டிப்பாக பிடிக்காது. துரோகம் பண்ணுறது அவங்களுக்கு, இதெல்லாம் சனி பகவானுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா சூரியன் தவறு செய்தால் சூரியனையும் தட்டி கேட்கும் அதிகாரம் சூரியனின் மைந்தனாகிய சனி பகவானுக்கு உண்டு. அவர் மற்றதான் கேட்பார், மற்ற கிரகங்களாவது அவர் கிரகங்களுக்கு அதிபதி, கிரகங்களின் தலைவன், சூரிய மண்டலத்தை விட்டு நம்ம ஒன்றும் செஞ்ச முடியாது இருப்பாங்க. ஆனால் சனி பகவான் அப்போ இல்லை, தப்புன்னா தப்பு தான், அந்த தப்பிற்கு வழிவகுத்து விடக்கூடாது. இவ்வாறு இருந்தால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். வருமானம் தானாக பெருகும். உங்களிடம் வேலை செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களையும் அன்போடும் பண்போடும் நட்போடும் நடத்தி பழங்க. தம்பி இப்படி பண்ணாதீங்க தம்பி, இது சரி வராது, பாதிப்பு ஏற்படும் அப்படி சொல்லுங்க. டேய் நீ என்னடா எல்லாம் பண்ணுற அப்படின்னா சனி உங்களை வேலையை காட்ட ஆரம்பிச்சுடுவார், உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருவார் குடும்பத்தில். அப்புறம் மனைவின்னு சொல்லக்கூடிய இல்லறஸ்தானம், கணவனோ மனைவியோ இல்லறஸ்தானம் அதுதான். அப்போ நம்மை நம்பி வந்தவர்கள், இல்லை நம்மை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரிடம் அன்பாக அறநெறியோடு பேசி செயல்பட்டு பழகி கொள்ளுங்கள். இந்த மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு 7ஆம் இடம் சிறக்கும். 7ஆம் இடம் சிறந்தால் வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. எல்லாம் ஒரு நல்ல நட்பு கிடைக்கும், நல்ல இல்லறம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். எல்லாத்துக்குமே 7ஆம் இடம் தான். நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, எங்கே வேணாலும் போங்க செய்யுங்க, எங்கே போனாலும் தன் தர்ம நெறியை விடமாட்டேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் நடந்து கொண்டிருந்தீனால் மிதுன ராசிக்கு உண்மையிலேயே மீனத்தில் இருக்கும் சனி பகவானால் அதீத அற்புத நற்பலங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் வரை, உங்களை தந்துபடி நான் அப்போ சொன்ன மாதிரிலாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். நன்றி, வணக்கம்.